முக்கிய செய்திகள். இந்திய ராணுவம் பிரதமர் மோடியின் காலடியில் விழுந்து வணங்க வேண்டுமா? மத்திய பிரதேச துணை முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். இந்திய விமான நிலையங்களில் சரக்குகளை கையாள்வதற்கான பாதுகாப்பு அனுமதி ரத்து. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது துருக்கி நாட்டின் செலபி நிறுவனம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி இதுவரை இல்லாத உச்சம். கல்வியில் சமூக நீதிக்கான வெற்றி இது என முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு. துருக்கியில் நடைபெற்ற ரஷ்யா உக்ரைன் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தை 2 மணி நேரத்தில் முடிந்தாலும் 1000 போர்க்கைதிகளை விடுவிக்க பரஸ்பரம் ஒப்புதல். வணக்கம். இந்திய ராணுவ வீரர்களும் பிரதமர் திரு மோடியின் காலடியில் விழுந்து வணங்க வேண்டும் என்று மத்திய பிரதேச துணை முதலமைச்சர் திரு ஜெகதீஷ் தேவ்தா பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பாடம் புகட்டும் விதமாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் ஜபல்பூரில் சிவில் பாதுகாப்பு படை வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய திரு ஜெகதீஷ் தேவ்தா திரு மோடிக்கு நன்றி கூறுவதாகவும் ஒட்டுமொத்த நாடும் ராணுவ வீரர்களும் பிரதமர் காலடியில் விழுந்து வணங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகளுக்கு திரு மோடி அளித்த பதிலடியை போற்ற வார்த்தைகளே இல்லை என்று தெரிவித்த அவர் மோடியை பாராட்டும் வகையில் அனைவரும் கரவொலி எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திரு ஜெகதீஷ் தேவ்தா பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பான வீடியோவை வெளியிட்ட காங்கிரஸ் அவரது இந்த பேச்சு மலிவானது, வெட்கக்கேடானது என்றும் இது ராணுவத்தின் துணிச்சலுக்கும் வீரத்திற்கும் அவமானம் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்த தேசமும் ராணுவத்தை கொண்டாடி வரும் வேளையில் பாஜக தலைவர்கள் நமது துணிச்சலான ராணுவத்தை பற்றி தாழ்வான எண்ணங்களை வெளிப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அக்கட்சி பாஜகவும் திரு ஜெகதீஷ் தேவ்தாவும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவரை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளது. முன்னதாக மத்திய பிரதேச மாநில அமைச்சர் திரு விஜய் ஷா ராணுவ அதிகாரி கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்ததும் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய விமான நிலையங்களில் சரக்குகளை கையாள்வதற்கான பாதுகாப்பு அனுமதி ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து துருக்கி நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்ததை அடுத்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா தாக்குதலை நடத்தியது. இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆதரவு தெரிவித்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மேலும் இந்தியா மீதான தாக்குதலுக்கு துருக்கியில் தயாரிக்கப்பட்ட நவீன ரக ட்ரோன்களையே பாகிஸ்தான் பெருமளவு பயன்படுத்தியது தெரியவந்தது. இந்நிலையில் துருக்கியைச் சேர்ந்த செலபி ஏர்போர்ட் சர்வீசஸ் என்ற நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு அனுமதியை நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. சென்னை, டெல்லி, மும்பை, கொச்சின், கண்ணூர், பெங்களூர், ஹைதராபாத், கோவா, அகமதாபாத் ஆகிய 9 விமான நிலையங்களில் சரக்குகளை கையாள்வதற்கான அனுமதியை செலபி பெற்றிருந்த நிலையில் மத்திய அரசின் நடவடிக்கையால் அந்த நிறுவனம் இந்தியாவில் செயல்படுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வெளிப்படை தன்மையுடன் செயல்பட்டு வருவதாக துருக்கி நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. மேலும் மத்திய அரசின் உத்தரவை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த மனு ஓரிரு நாட்களில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா துருக்கி இடையே ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுத் தேர்வுகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி இதுவரை இல்லாத உச்சத்தை அடைந்திருப்பது கல்வியில் சமூக நீதிக்கான வெற்றி என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 206 ஆதி திராவிடர் பள்ளிகளில் கடந்த ஆண்டு 59 பள்ளிகள் மட்டுமே 100% தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு 97 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. இதேபோல் மொத்தமுள்ள 67 பழங்குடியினர் நல பள்ளிகளில் கடந்த ஆண்டு 26 பள்ளிகள் மட்டுமே 100% தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 32ஆக அதிகரித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆதி திராவிடர் நல பள்ளிகளில் கடந்த ஆண்டு 84.68% இருந்த தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 90.52% அதிகரித்துள்ளது. பழங்குடியினர் நல பள்ளிகளில் 92.45% இருந்து 93.56% உயர்ந்துள்ளது. இதேபோல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மொத்தமுள்ள 98 ஆதி திராவிடர் நல பள்ளிகளில் கடந்த ஆண்டு 12 பள்ளிகள் மட்டுமே 100% தேர்ச்சியை எட்டியிருந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. மொத்தமுள்ள 36 பழங்குடியினர் நல பள்ளிகளில் 100% தேர்ச்சியை 11 பள்ளிகள் மட்டுமே பெற்றிருந்த நிலையில் நடப்பு ஆண்டில் அது 15ஆக உயர்ந்துள்ளது.
இதேபோல் ஆதி திராவிடர் நல பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் 84.14 இருந்து 84.99 அதிகரித்துள்ளது. பழங்குடியினர் நல பள்ளிகள் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதம் 89.81 இருந்து 93.92 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள பதிவில் கல்வியில் சமூக நீதிக்கான வெற்றி இது என தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி இதுவரை இல்லாத உச்சத்தை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் உயர்கல்வியிலும் இந்த உயரத்தை உறுதி செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திரு ஸ்டாலின் விடுத்துள்ள மற்றொரு பதிவில் 10 மற்றும் 11ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேர்ச்சி பெற முடியாதவர்கள் மனம் தளர வேண்டாம் என்றும் அடுத்தடுத்த தேர்வுகளை பயன்படுத்தி தேர்ச்சி பெறுங்கள் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தையில் பரஸ்பரம் 1000 போர் கைதிகளை விடுவிக்க ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேட்டோ அமைப்பில் சேர முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்திய நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேற்கொண்ட முயற்சியால் இரு நாடுகள் இடையே சமாதான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதையடுத்து துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் ரஷ்ய அதிபர் புதின், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே முதல் முறையாக நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் போர் நிறுத்தம் குறித்த அமைதி பேச்சுவார்த்தையில் புதின் பங்கேற்காமல் அவரது உதவியாளர் விளாடிமிர் மெடின்ஸ்கி தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி வைத்தார். பெரும்பாலான பகுதிகளிலிருந்து உக்ரைன் படைகளை வாபஸ் பெற வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா, துருக்கி பங்கேற்க கூடாது என்றும் ரஷ்யா வலியுறுத்தியது. இவை உக்ரைன் தரப்பில் ஏற்கப்படாததால் பேச்சுவார்த்தை 2 மணி நேரத்தில் முடிவுக்கு வந்தது. எனினும் இரு நாடுகளும் பரஸ்பரம் 1000 போர் கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டன. நேரடி பேச்சுவார்த்தைக்கு புதின் வராதது சமாதான முயற்சியில் ரஷ்யாவுக்கு உண்மையான ஆர்வம் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது என்று ஜெலன்ஸ்கி கருத்து தெரிவித்துள்ளார். அதேபோல் போர் நிறுத்தம் தொடர்பான விரிவான திட்டங்கள் மற்றும் இரு நாடுகளின் தலைவர்கள் நேரடியாக சந்தித்து பேசுவது தொடர்பான தகவல்களை பரிமாறிக்கொள்ள இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற புதினின் உதவியாளர் விளாடிமிர் மெடின்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதனிடையே தானும் புதினும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தாமல் உக்ரைன் போர் முடிவுக்கு வராது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 3 ஜோடி இரட்டையர்கள் ஒரே மதிப்பெண் பெற்றுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சுமார் 9 லட்சம் பேர் எழுதினர். தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜீவ் நகரைச் சேர்ந்த சங்கர் கணேஷ் மீனா தம்பதியின் இரட்டையர் மகன்களான ஹரிஹரன் செந்தில்நாதன் இருவரும் ஒரே மாதிரியாக 457 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இதேபோல கோவையில் தேவாலயம் ஒன்றில் காவலராக பணியாற்றும் சுந்தர்ராஜன் செல்வி தம்பதியரின் மகள்களான கவிதா மற்றும் கனிகா இருவருமே 474 மதிப்பெண்கள் பெற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளனர். நாங்கள் 2 பேரும் 474 மார்க்கு ஒரே மார்க் வந்து 10th எடுத்திருக்கோம். இது ரொம்ப நாங்கள் நினச்சி பார்க்காத ஒரு செயலாக நடந்திருக்குது. இது ரொம்ப காட்ஸ் கிரேஸ் தான். உண்மையாலுமே ஃபஸ்ட்டு அந்த நியூஸ் கேட்டோன்னே எங்களுக்கெல்லாம் நடக்காதுன்னு நினச்சோம். ஆனால் உண்மையாலுமே எங்களுக்கு கிடச்சோடனே அது ரொம்ப நம்பவே முடியாத விஷயமா இருந்துச்சு. மதுரை திருப்பாலை பகுதியைச் சேர்ந்த இரட்டை சகோதரிகள் மாயாஸ்ரீ, மகாஸ்ரீ ஆகியோர் ஆங்கில பாடத்தில் 96 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். மற்ற பாடங்களில் வெவ்வேறு மதிப்பெண்கள் பெற்ற போதிலும் இருவரின் ஒட்டுமொத்த மதிப்பெண் 475 உள்ளது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த கேரள மாநில விசைப்படகு மற்றும் ஃபைபர் படகை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் சிறைபிடித்தனர். சென்னை முதல் நீரோடி வரையிலான தமிழக கடல் பகுதிகளில் தற்போது மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்கக்கூடிய விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இந்நிலையில் மீன்பிடிக்க தடை அமலில் உள்ள பகுதிகளான மன்னார் வளைகுடா மற்றும் வங்காள விரிகுடா கடல் பகுதிகளில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் அத்துமீறி மீன்பிடிப்பதாகவும் இதன் காரணமாக மீன்வளம் பாதிக்கப்படுவதாகவும் தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீன்வளத்துறை பாதுகாப்பு படையினர், கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் ஆகியோர் 2 படகுகளில் மன்னார் வளைகுடா கடற்பகுதிகளில் நேற்று ரோந்து சென்றனர். அப்போது மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் சுமார் 40 கடல் மைல் தொலைவில் கேரளாவைச் சேர்ந்த விசைப்படகு மற்றும் ஃபைபர் படகு அத்துமீறி மீன்பிடிப்பதை கண்டுபிடித்தனர். இதைத் தொடர்ந்து அந்த 2 படகுகளையும் சிறைப்பிடித்த அதிகாரிகள் அவற்றை தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு வந்தனர். மேலும் இந்த படகுகளில் இருந்த கேரள மீனவர்கள் 13 பேர் மற்றும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் உள்பட 16 பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சேலம் கொளத்தூரில் மூடநம்பிக்கை ஒழிப்பு பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திராவிடர் விடுதலைக் கழக மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் திருமதி சுதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்த வழக்கில் வரும் மே மாதம் 24ஆம் தேதி சேலம் மேட்டூர் அருகே உள்ள கொளத்தூரில் மூடநம்பிக்கை ஒழிப்பு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திராவிட விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் திரு மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் இதற்கு காவல்துறை அனுமதி கேட்டு கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி கொளத்தூர் போலீசில் மனு அளித்ததாகவும், ஆனால் இதுவரை காவல்துறை அனுமதி அளித்து எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி திரு எம் நிர்மல்குமார் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் திரு ஆர் திருமூர்த்தி ஆஜராகி ஜனநாயக முறைப்படி பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாகவும், ஏற்கனவே இதுபோல நிகழ்வுகளுக்கு அனுமதி அளித்து பிறப்பித்து உத்தரவுகள் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். வழக்கை விசாரித்த நீதிபதி மூடநம்பிக்கை ஒழிப்பு பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஐபிஎல் போட்டிகள் இன்று மீண்டும் தொடங்குகின்றன. 18வது ஐபிஎல் போட்டிகள் கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி தொடங்கின. 10 அணிகள் பங்கேற்றுள்ள இந்த தொடரில் இதுவரை 57 லீக் ஆட்டங்கள் நிறைவடைந்துள்ளன. இன்னும் 12 ஆட்டங்கள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக போட்டிகள் நிறுத்தப்பட்டன. போர் பதற்றம் தணிந்ததை அடுத்து ஐபிஎல் போட்டிகள் இன்று மீண்டும் தொடங்கி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. இன்றைய ஆட்டத்தில் பெங்களூரு கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இன்று இரவு நடைபெறும் போட்டி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல இரு அணிகளுக்குமே முக்கியமானது என்பதால் ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் தஞ்சை, திருவாரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோடையை குளிர்விக்கும் வகையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறையில் அரை மணி நேரம் பெய்த கனமழையால் குறுவை சாகுபடி தொடங்கியுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததில் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்து விழுந்தன. கொடைக்கானலில் 2 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திடீரென ஆலங்கட்டி மழை பெய்ததில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதில் அண்ணாமலையார் கோயில் வளாகத்தில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, நரிக்குடி, காரியாப்பட்டி பகுதிகளில் கோடை மழை வெளுத்து வாங்கியது. இதேபோல் மதுரையில் கோசாகுளம், தபால் தந்தி நகர், ஆணையூர், பார்க் டவுன் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் கோடையின் தாக்கம் குறைந்து குளிர்ந்த நிலை காணப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். செல்லூர் பகுதியில் ராட்சத விளம்பர பலகை வீட்டின் மீது சரிந்து விழுந்தது. பழனியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததில் பல இடங்களில் சாலையோர மரங்கள் சாய்ந்தன. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, விழுப்புரம் அருகே திருக்கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருச்சி, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ராணுவ வீரர்கள் பிரதமர் மோடியின் காலடியில் விழுந்து வணங்க வேண்டும் என்று மத்திய பிரதேச துணை முதலமைச்சர் ஜெகதீஷ் தேவ்தா பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விமான நிலையங்களில் சரக்குகளை கையாள்வதற்கான பாதுகாப்பு அனுமதி ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து துருக்கி நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. பொதுத் தேர்வுகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி இதுவரை இல்லாத உச்சத்தை அடைந்திருப்பது கல்வியில் சமூக நீதிக்கான வெற்றி என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.